வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். என்னடா அது டாக்டர் வீடியோ ஓப்பனிங்ல குழந்தையோட மண்டையை தடவிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? இந்த குழந்தை தெரியாம கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. பாருங்க, ரொம்ப சோகமா இருக்கு அதோட மூஞ்சு. ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி, எப்படி கீழே விழுந்துச்சுன்றத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த குழந்தை விழுந்தா என்னென்ன பண்ணணும், எப்பெல்லாம் பயப்படணுன்றது தான் இன்னைக்கு வீடியோவோட சாராம்சம். வெல்கம் டு SS Childcare சேனல். குழந்தைங்களோட ஆரோக்கியம் மற்றும் உடல் நலத்துல முதன்மை வகிக்கிற சேனல். நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கோட பேர் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தலைக்காயங்கள் அல்லது ஹெட் இன்ஜுரிஸ் இன் பேபிஸ். குழந்தைங்களுக்கு தலையில காயம் படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பேரண்ட்ஸும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்க பொதுவாக எப்போ விழுறாங்க அப்படின்றத பார்க்கணும். பல அறிவியல் ஆராய்ச்சிகள், பல ஸ்டடீஸ்ல எப்போ விழுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விடிய காலையில் டைம் தான் கீழே விழுறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு இடையில குழந்தை தூங்குறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அல்லது பகல் நேரத்தில் குழந்தைய கட்டிலில் போட்டு குழந்தைய விளையாட விடுவாங்க. இல்லை குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சி திரும்பவும் ஒரே செகண்ட்ல குழந்தை கீழே விழுந்துடும். ஸோ இந்த விழக்கூடிய குழந்தைய நீங்கள் பாதுகாக்கிறது தான் முதல்ல விஷயம். ஸோ கையிலேருந்து இந்த குழந்தையும் தவறி விழுறது கிடையாது. தாய் விழுந்தா குழந்தை விழுவாங்களே தவிர குழந்தை தானா விழுறது இல்லை. ஒன்று, கட்டில இருந்து விழுறது தான் ரொம்ப காமனான விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் பசங்கள்லாம் சின்னதாக இருக்கப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கட்டிலே கழட்டி வச்சிட்டேன். ஸோ பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தையை மட்டும் தரையில் போட்டு படுக்க வைக்கிறப்போ உயரம் 1/2 அடி கம்மியாக இருந்தால கீழே விழுறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் எப்போ எந்த மாதிரி அடிப்பட்டா பயப்படணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். 2-2.5 அடிக்கு மேலேருந்து குழந்தை கீழே விழுந்தா பயப்படணும். இது முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், குழந்தை எப்படி விழுறாங்க அப்படின்றத பார்க்கறது. செங்குத்தா விழுறாங்களா, மல்லாக்கா விழுறாங்களா, மண்டை ஃபர்ஸ்ட் விழுதா, ஃபேஸ் போய் தரையில் படுதான்றதை பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை விழுற சமயத்துல, அதாவது வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய வேகம், குழந்தை விழக்கூடிய வேகம் ஒன்று இருக்கு. அந்த வேகம் நம்ம கட்டாயமா கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வேகமா விழுறது அப்படின்னா என்னன்னா, ஏன் வேகமா விழுறது முக்கியம் அப்படின்றத விட எது மேல வேகமா விழுறாங்கிறதையும் பார்க்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கார்பெட் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் கிடையாது. எல்லார் வீட்லையும் டைல்ஸ் இல்லாட்டி மொசைக் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பதத்தில் விழுந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னா, தலையை ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி தான் அமைச்சிருக்காரு. ஸோ சாதாரணமாக குழந்தைங்களுக்கு கீழே விழுறப்ப தலையில் அடிபடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிகழ்வில் மிக குறைவான சதவீதமாக இருந்தாலுமே கூட கவனக்குறைவுனால பெருசாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்னா, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். குழந்தை விழுந்த உடனே சுயநினைவை இழந்தாங்களான்னு பார்க்கணும். இது ஆங்கிலத்தில் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நரம்பியல் நிகழ்வு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயநினைவு இழக்கிறதுன்றது குழந்தைங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பசி மயக்கமாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்க துவண்டு விழுதா இருக்கட்டும், சுயநினைவு இழக்க மாட்டாங்க. விஷயம் உடனே ரிகவர் ஆயிடுவாங்க. அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே விழுந்த உடனே குழந்தை காது அல்லது மூக்கு அல்லது வாயில் ரத்தம் வந்துச்சான்னு டாக்டர் யூஸ்வலாக கேட்பாங்க. நீங்களும் கவனிக்கணும். இந்த ENT, இயர் நோஸ் த்ரோட் ப்ளீட் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காயத்தோட வெளியே இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான் இந்த ENT ப்ளீடிங். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை விழுந்த உடனே சுயநினைவு இழக்கலைனாலும் கொஞ்ச நேரத்துலேயே கை கால்லாம் அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். சப்போஸ் கை காலம் அசைக்கலை, குழந்தை அப்படியே படுத்தே இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது கட்டாயமாக நீங்கள் உடனே மருத்துவமனை கூட்டிகிட்டு போக வேண்டியது மிக முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை கீழே விழுந்து எழுந்து அழுது முடிச்சு எல்லாம் ஆறாம இப்போ வீட்டில் எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிட்டு, உன்னால் தான் குழந்தை கீழே வந்துச்சு, என்னால் தான் கீழே வந்துச்சுன்னு மாற்றி மாற்றி சண்டையை போட்டு அம்மா மேலே, மாமியார் மேலே, மருமக மேலே பழியெல்லாம் போட்டு முடிச்சு கடைசியில் உட்கார்ந்த பிறகு குழந்தை திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போதான் பெருசாக கச்சேரியே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குழந்தை விழுந்து வாந்தி எடுக்கிறதுக்கு யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, இந்த வாந்தி எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த குழந்தைக்கு சப்போஸ் முன்னால் அடிப்படுதுன்னு வைங்களேன், இப்படி இடிச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல குழந்தைக்கு பாதிப்பு வராது, பின்னுக்கு தான் பாதிப்பு வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பேக்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இடிச்சா இந்த இடத்துல பாதிப்பு வரும், இங்கே இடிச்சா இந்த இடத்துல பாதிப்பு வரும். மூளை உள்ள எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மீன் மாதிரி தான். ஸோ அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இடுக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செலந்தி வலை மாதிரி யோசிச்சு பாருங்க. மூளையை சுற்றி ரத்த நாளங்கள் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டக்குன்னு என்ன ஆகும்னா, அடிச்ச அடியில் உடனே அந்த ரத்த நாளம் பிஞ்சிரும். பிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்கும். அந்த ரத்தம் ஊற்றுற சமயம் தான் வாந்திக்கான ஒரு முக்கியமான அறிகுறியே. ரத்தம் ஊத்தாமே வாந்தி எடுக்கலாம். இது ஆங்கிலத்தில் கன்கஷன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தலையில் சப்போஸ் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சுது அப்படின்னா
உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த கசிவுனால மூளை உள்ள வந்து இப்படி நசுங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூளை நசுங்க ஆரம்பிக்கிற சமயத்தில் என்ன ஆகுன்னா தலைக்குள்ள ப்ரெஷர் அதிகமாக ஏறி அந்த ப்ரெஷர் அதிகமாக ஏறப்போ குழந்தைக்கு வந்து வாந்தி வந்து ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். அதனால குழந்தை விழுந்த உடனே எதுவுமே நடக்கலைன்னு இருந்தால் கூட ஆறாமற 48 72 மணி நேரத்துக்குள்ள இந்த விழுந்த காயத்துக்கு நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தால் நீங்கள் கட்டாயமாக மருத்துவரோட ஆலோசனை பெறுறது மிக மிக முக்கியம். ஸோ ஹெட் இன்ஜுரியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர், நோஸ், த்ரோட் ப்ளீடிங். காதில் குழந்தைங்களுக்கு தலையில் அடிபட்டுச்சு ரத்தம் வருதுன்னா நிச்சயமாக நீங்கள் உடனே பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஸ்கல்லோட பேஸ், இந்த பேஸோட ஃப்ராக்சராக இருக்கலாம். அந்த ஃப்ராக்சருக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, வெளியே மட்டும் சப்போஸ் குழந்தைக்கு ரத்த கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே நீங்கள் டாக்டர் கிட்ட பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலும்பும் அந்த போன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து 2 வயசுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஓட்டையும் பின்னாடி ஒரு ஓட்டையும் இருக்கும். ஸோ சப்போஸ் மேலே ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரத்த கட்டு இருக்குன்னா அது ஆங்கிலத்தில் பாகினஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பலூனுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும், புஸ்க் புஸ்க்குன்னு. ஸோ இந்த பாகி ஸ்வெல்லிங் வந்துச்சு அப்படின்னா கீழே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. எலும்பு உடஞ்சிருக்கலாம் அல்லது வெளியே மட்டும் ரத்த கட்டுருக்கலாம். அப்போ டாக்டர் ஒரு எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்க சொல்லுவார். தவறு கிடையாது. எக்ஸ்ரே எடுக்கிறதுனாலையோ சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனாலையோ குழந்தையோட உயிருக்கோ அல்லது பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுக்க சொன்னால் தயவுசெய்து எடுங்க. எடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்கிட்ட வர கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து குழந்தை சின்ன வயசில் அடிபட்டுச்சு சார், இப்போ இதனால் எதனா பாதிப்பு வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் காசு வாயில் தோசை மாதிரி. அன்றைக்கி அடிபட்டுச்சுன்னா அன்றைக்கே பிரச்சனை, மேக்ஸிமம் 2 இல்லாட்டி 3 நாள் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர்த்து தலையில் ஏற்படக்கூடிய காயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. விழுந்த உடனே குழந்தைக்கு என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு, அதுவும் பெரிய பசங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தால் அந்த அம்னீஷியான்னு சொல்லக்கூடிய ஞாபகம் மறதினால அவங்க மறந்த விஷயங்கள் வரலாம், வராமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனால் பாதுகாப்பு முறைகள் தான் மிக முக்கியம். சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம். குழந்தைங்க பச்சை பிள்ளைங்களா இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க. பெரிய பசங்க வெளியே சைக்கிள் ஓட்ட போனாலோ அல்லது வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண போனாலோ தலைக்கு கவசம் அணிய மறக்காதீங்க. ஹெல்மெட் வந்து குழந்தைங்க மண்டைக்கு மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா ஹெல்மெட் வந்து 2 வீலர் ஓட்டுற அப்பாங்களுக்கு மட்டும் இல்லாமல் அம்மாங்களுக்கு மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டிங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் சைக்கிள் ஓட்டுறப்ப போடுறது மிக முக்கியமான விஷயம். ஹெல்மெட் போடுறதுனால பலவிதமான தலைக்காயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது இல்லாமல் வேற எப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு ஹெட் இன்ஜுரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சோகமான விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை காரில் முன்னாடி ஸ்டியரிங்கில் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகிறாங்க. அதை கட்டாயம் தவிர்க்கணும். ஆக்சுவலாக நான் இங்கிலாந்தில் வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சீட் பெல்ட் போடாமல் வெளியே போகிறதும் தவறு, சிறு குழந்தைங்களுக்கு கார் சீட்டில் கூட்டு போகிறதும் போடாமல் போகிறதும் தவறு. ஏன்னா இது எல்லாமே இல்லீகல்னு சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வரும்ன்றதுனால போலீஸ் வந்து கட்டாயமாக இவங்களுக்கெல்லாம் ஃபைனும் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இது நம்ம ஊரில் இன்னும் அமலுக்கு வரல. இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். தயவு செய்து டாக்டர் கன்சல்டேஷனுக்கு போகிற சமயத்தில் உங்கள் கை குழந்தை இருந்தால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போங்க. பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுட்டு வராதிங்க. அட்வைஸ்ன்றது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் சாதாரணமாக சொன்ன விஷயங்கள் எதுவுமே உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும், நீங்கள் எல்லாரும் கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சொன்னேன். இதே மாதிரி பல விஷயங்கள் அனுபவபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் டாக்டர் தனசேகர் அகெயின் சைனிங் ஆஃப். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் கட்டாயமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வித் மை ஃப்ரெண்ட். பாய்.